எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட செடிகளில் இந்த மாவு பூச்சின்னு சொல்கிற ஒரு பூச்சியோட தொல்லை நம்மளால் தாங்கவே முடியாதுங்க. ஒன்ஸ் நம்மளோட செடிக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த செடிக்குன்னா அது ரொம்பவே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது ஒன்று. நிறைய பேர் இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செடிகள் இந்த மாவு பூச்சிகள் வந்துட்டாலே கட் பண்ணி தூர எறிகிற அளவுக்கு வந்துட்டு மைண்டில் ஒரு பயங்கர ப்ரெஷரே வந்துடுங்க. அதுக்காக நம்ம என்ன ஒரு டிப்ஸ் வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இனிமேல் எந்த செடியுமே கட் பண்ணாமல் தூக்கி எறியாமல் நம்ம வீட்லேயே ஈஸியாக வந்துட்டு ரெடி பண்ணி நம்மளோட செடிகளை பாதுகாப்பாக வளர்க்கலாங்க. இந்த உரங்களை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா நம்ம செடிகளுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எப்படி வந்துட்டு அதை பராமரிக்கணும் அப்படின்றத நம்ம முழுசாகவே பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லித்தர டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு புரியும். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தோட்டம் வச்சுருக்க எல்லாருக்குமே இது ஒரு சவாலான விஷயம் தாங்க சொல்லணும். தரைத்தளத்தில் இருக்கட்டும், மாடி தோட்டத்தில் இருக்கட்டும், எங்கே நம்ம செடி வச்சுருந்தாலும் இந்த செடிகள் வந்து இருக்கிற இடத்துல இந்த மாவு பூச்சின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே நம்மளுக்கு பயங்கர இதாக வரும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சம்மர் டைமில் சொல்லவே வேண்டாம். எல்லா செடியிலும் செவ்வந்தி, மல்லிகைப்பூ, செம்பருத்தி செடி, லெமன் செடி, இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வர ஆரம்பிச்சிருங்க. இந்த மாவு பூச்சின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எதனால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் செடியில் ஃபுல்லுமே எறும்பாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே வந்து மாவு பூச்சிகள் வந்து வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஈஸியாகவே நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். இது நார்மல் வாட்டரை வந்துட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒயிட் கலரில் அந்த லேயர் வந்துட்டு அப்படியே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரிமூவ் ஆக ஆரம்பிச்சாதான் அதுக்கப்புறமா நம்ம போடுற மருந்து வந்துட்டு அதை வேகமாகவே சாகடிச்சிடும். அந்த மேலே உள்ள அந்த மெழுகு மாதிரி இருக்க லேயர் வந்துட்டு போயிட்டு அப்படின்னா அடுத்து நம்ம ஈஸியாகவே அந்த மாவு பூச்சிகளை கொண்டுடலாம். என்னோடய தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட செடிகள் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது எதுலேயுமே வந்துட்டு மாவு பூச்சிகள் வந்து கிடையாது. முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு செம்பருத்தியில் மட்டும்தான். ஸோ இதுக்கு முன்னே 2 செம்பருத்தி இருந்தது. அந்த 2 செம்பருத்திலையுமே இந்த மருந்து நான் பயன்படுத்தினதுக்கப்புறமா அதில் சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரிஞ்சதுனால இந்த மாவு பூச்சி இதில் அதிகமாக இருந்தது. ஒன்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வெறும் நார்மல் வாட்டர் மட்டும் போட்டு நான் அடித்து விட்டதில் அப்படியாச்சு. இப்போ நான் கையில் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மேலே உள்ள அந்த ஒயிட் கலர் லேயர் போய் அதோட இது மட்டும் இருக்குது. அதை வந்து நம்ம ஈஸியாகவே கொண்டுடலாம். இதை வந்து நம்ம ஈஸியாகவே வரட்டலாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம வந்து பழைய சாதம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பழைய சாதத்தை தண்ணியில் வந்து 1 வாரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா நம்ம அந்த மாவெல்லாம் கரைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா அது நொதிச்சு ஊறி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும், வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா 1 வாரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. இது 1 வாரத்துக்கு அப்புறம் எடுத்து கையால் நல்லா மசிச்சு நீங்கள் எடுத்துக்கிறணும். அதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்ததுக்கப்புறமாட்டு நீங்கள் செடிகளுக்கு முழுவதும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். நீங்கள் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 மடங்கு தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நொதிச்சு ஃபர்மெண்டேஷன் ஆன ஒரு ஃபெர்டிலைசரை வந்துட்டு அப்படியே நீங்கள் டைரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இலைகள் வந்து பேன் ஆக ஆரம்பிக்கும். இலைகள் வந்துட்டு கருகிடும். சத்துக்கள் அதில் வந்து நிறைய அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் அது ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக வெறும் தண்ணியை மட்டும் நீங்கள் வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது அது கருக செய்யும். ஃபெர்டிலைசரை பயன்படுத்தும் போது ஃபெர்டிலைசர் ப்ளஸ் வந்துட்டு தண்ணி இந்த 2யுமே நல்லாவே நிறைய தண்ணிகள் கொடுத்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கு முன்னாடி நார்மல் வாட்டர் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக செடிகளில் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணுறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு அதை சரியாக பண்ண முடியலன்றதுனால தான் உங்களுக்கு தெளிவாக அதில் நான் கொடுக்கல. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், அதை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றது இதே வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதிகம் வந்து ஃபெர்டிலைசர் நீங்கள் பயன்படுத்தும் போது 1 டம்ளர் அப்படின்ற விதத்தில் 3-4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ நீங்கள் 1 டம்ளர் ஃபெர்டிலைசர் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 மடங்கு வந்துட்டு பச்சை தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறணும். இந்த தண்ணி கலக்கிறத ஏன் நான் 2 டைமாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினா தான் செடிகளுக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் உரங்களை மட்டுமே அதில் போட்டிங்கன்னா செடி வந்துட்டு கண்டிப்பாக பேன் ஆக ஆரம்பிக்கும். செடிகள் வாடின மாதிரி இருக்கும், கருகவும் இருக்கும். ஏன்னா ஓவர் டோஸ் நம்ம கொடுக்கறதுனால நம்ம செடிகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக தான் மறுபடியும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த
ஸ்ப்ரேவை வந்துட்டு நல்லா நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து நல்லா ஃபோர்ஸாக வந்து நீங்கள் அடிக்கணும். இந்த செடிகளில் வந்து நிறைய இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ப்ரே இல்லை அப்படின்னா உங்களோட வீட்டில் வெறும் வாட்டர் பாட்டில், தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அந்த மூடிக்கு மேலே ஹோல்ஸ் போட்டு நல்லா வந்துட்டு ஃபோர்ஸாக வந்து நீங்கள் அடிக்கணும். ஃபோர்ஸாக நீங்கள் அடிக்கும் போது அந்த பூச்சிகளுக்கு மேலே இருக்க லேயர்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகி வரும். இந்த உரத்தை நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறமா எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நல்ல பாக்டீரியாலாம் வந்துட்டு அதில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் புளிக்க வச்சு பண்ணுறதுனால இதை நீங்கள் ஃபோர்ஸாக அடிக்கும் போதே அந்த மேலே இருக்க அந்த மாவு பூச்சிகள் எல்லாமே வந்து இறந்துடும். இறக்குறது மட்டும் இல்லாமல் எல்லாமே அந்த தண்ணி அடிக்க அடிக்க கீழே வந்துட்டு உங்களுக்கு கொட்டிடும். ஸோ கீழே அதை இப்படி கொட்டிட்டு அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும், உடனே ஒரு கவர் இல்லதோ வச்சு நீங்கள் அந்த இதை எல்லாத்தையுமே சாகடிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் காலில் செப்பல் போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த செப்பலால் வந்துட்டு காலில் வச்சு அதை நசுக்கி கொண்டுருங்க. இல்லை அப்படின்னா வேறு செடிகளுக்கு அதுக்கு ஸ்ப்ரெட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு கொன்றுடணும். அது உயிரோடு வந்துட்டு எங்கேயும் விட்டுறக்கூடாது. மோஸ்ட்லி இந்த மாவு பூச்சிகள் வெள்ளை வெள்ளையாக லேயர் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம செடிகளுக்கு மாவு பூச்சி வந்திருக்கு அப்படின்ற ஒரு அடையாளமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட செடிகளை நம்ம சரியாக நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த செடிகளோட இலைகள்லாம் வந்துட்டு ரொம்ப வாடின மாதிரி இருக்கும். அந்த இலைகளை நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனையே இருக்கும். அதில் தான் அந்த எறும்புகள் வந்து முட்டைகள் இட்டு மாவு பூச்சிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளையும் அங்கே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இலைகள் வந்து பேன் ஆகி நம்ம செடி ரொம்ப டல்லாக இருக்கும்போது தான் மாவு பூச்சி வந்திருக்கு அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட செடியில் பிளாக் கலரில் ஒரு எறும்பு வந்துட்டு அது மேலே போகுது அப்படின்னாலே அதை நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கணும். அங்கே தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அந்த எறும்புகள் வர வர தான் உங்கள் செடிகளில் மாவு பூச்சிகள் வந்துட்டு அதிகமாகவே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. அஸ்வினி பூச்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கு கம்பேர் பண்ணி நம்ம இந்த மாவு பூச்சியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஈஸியாகவே இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணி நம்ம செடிகளை ஈஸியாகவே பாதுகாக்கலாம். மெயினாக இந்த எறும்புகள் தான் மாவு பூச்சிகளை செடிகளை கொண்டு வந்து விடுறதே. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாவு பூச்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற அந்த செடிகளில் உள்ள சத்துகள் எல்லாமே அது உறிஞ்சி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுகள்கிட்ட இருக்கிற சத்துக்களை வந்து எறும்புகள் எடுக்க ஆரம்பிக்கும். இப்படி தாங்க இவங்க வந்து வாழ்கிறாங்க. மாவு பூச்சியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெழுகு போல் ஒரு கோட்டிங் இருக்கும். அதுக்கு மேலே லேயர் லேயராக வெள்ளை வெள்ளையாக வந்து பஞ்சு போல் ஒரு லேயர் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே அந்த மாவு பூச்சிங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்னஸாக ஒரு லிக்விட் மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது இருக்கும். அதை தான் அந்த எறும்புகள் வந்து அதுக்கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஸ்வீட்டாக இருக்கிறதுனால தான் அந்த எறும்புகள் வந்து அதை சாப்பிட்றதுக்கு வருது. மாவு பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செடியிலேருந்து ஒவ்வொரு செடிக்கு வந்து தாவாது. இந்த எறும்புகள் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த எறும்புகள் தான் இந்த மாவு பூச்சிகளில் ஒவ்வொரு இடத்துல கொண்டுட்டு போய் வைக்கிறது. ஸோ அதனால தான் அந்த செடி முழுக்கவுமே அந்த மாவு பூச்சிகள் பரவ ஆரம்பிக்கிறது. இந்த எறும்புகளுக்கு சாப்பாடு வேணுன்றதுக்காக நம்ம செடிகளில் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையா கொண்டு போய் இந்த மாவு பூச்சிகளை வச்சுருது. அதுக்கு மேலே இருக்க ஸ்வீட்னஸை சாப்பிட்றதுக்காக இந்த எறும்புகள் இப்படி மாவு பூச்சிகளையா நம்ம தோட்டத்தில் இருக்கிற அத்தனை செடிகளையும் ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆரம்பத்தில் உங்கள் செடிகளில் வந்துட்டு எறும்புகள் வர ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் நீம் ஆயில் வந்து 1 லிட்டர் தண்ணியில் 5 ml நீம் ஆயில் 2-3 சொட்டு வந்துட்டு ஒன்று லிக்விட் ஷாம்பூ அது போடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம பாத்திரம் விளக்குற லிக்விடு வந்துட்டு பயன்படுத்துங்க. இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் வந்து செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே மேலே உள்ள அந்த லேயர்கள் வந்துட்டு போயிடும். அடுத்த நாள் ஈவினிங் அல்லது மார்னிங் வந்துட்டு நீங்கள் இந்த நீம் ஆயிலோட ஸ்ப்ரேயர் வந்துட்டு நீங்கள் பண்ணி விட்டாலே போதும். இப்படி தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி வரும்போது செடிகள் வந்துட்டு ரொம்ப அற்புதமாகவே வளர ஆரம்பிச்சிடும். அது மாத்திரம் இல்லாமல் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு மாவு பூச்சிகள் இருந்தது அப்படின்னா செடிகளை மொத்தமாக வெட்டாமல் ப்ரூனிங் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி மட்டும் கொடுத்தாலே போதும். கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த நீம் ஆயிலை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். வெயில் நேரத்தில் இந்த நீம் ஆயிலை வந்து யூஸ் பண்ணாதீங்க. மாலை நேரத்தில் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு 6 மணிக்கு போல் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயை பண்ணி கொடுக்கணும். ஏன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இந்த நீம் ஆயிலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஹீட்டும் ப்ளஸ் வந்து வெயிலோட ஹீட்டும் 2ம் சேர்ந்து செடிகளை வந்துட்டு பேன் ஆக ஆரம்பிக்கும். செடிகள் வந்துட்டு கருகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி மாவு பூச்சிகள் வைக்கிற இடம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா வீடியோவில், ஸோ மேலே பாருங்கள், இந்த முட்டைகள் வைக்கிற இடம், காய்கள் வைக்கிற இடம், பூக்கள் பூக்கிற இடம், இந்த மாதிரி இடத்துலையா பார்த்து தான் இந்த மாவு பூச்சிகள் வந்துட்டு இந்த எறும்புகள் கொண்டு வந்து வைக்கும். இந்த லேயர் இப்படி நம்ம அடித்து எடுக்கும் போது அது லேயர் அப்படியே வந்து கீழே விழுங்க. அது வேறு ஒரு செடியில் படாமல் நம்ம வந்து அதை சாகடிச்சிடணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் எறும்புகளை வந்து நீம் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நம்ம மாவு பூச்சிகளையும் ஈஸியாக வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
இப்படி இந்த பூ வைக்கிற ஸ்டெம்லலாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும்போது ஒரு கம்புகளோ இல்லை ப்ரெஷ்ஷோ வச்சு நீங்கள் அந்த மேலே இருக்க அந்த மாவு லேயரை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோர்ஸாக வந்து ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது. இந்த லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீம் ஆயிலையும் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு சரியான எஃபர்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த செடிகளை மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது கீழே வந்து செடிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு செடியும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கீழே வந்து செடிகள் இருந்ததுன்னா நம்ம அடிக்கிற அந்த ஃபெர்டிலைசரோட இது அந்த மாவு பூச்சிகள் உடனே இறந்து கீழே விழுகாது. ஒரு வேளை அதில் 1, 2 உயிரோடு இருந்தது அப்படின்னா அந்த உயிருள்ள அந்த மாவு பூச்சி வேறு ஒரு செடிகளுக்கு அதை வந்துட்டு அதுகளோட சத்தை உறிஞ்சிறதுக்கு மேலே போய் லேயராக வந்து உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்தும் போது ஒரு சில பூச்சிகள் வேகமாகவே செத்துடும், ஒரு சில பூச்சிகள் உயிரோடு தான் இருக்கும். ஸோ அப்படி உயிரோடு இருந்தது அப்படின்னா அது மற்ற செடிகளை வந்துட்டு பாதிக்கப்படும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த செடிகளில் அந்த மாவு பூச்சிகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், உங்கள் கையில் ஒரு கவரோ இல்லைன்னா காலில் செப்பல் போட்டிருந்தீங்கனாலும் அந்த கீழே விழுகிற மாவு பூச்சியை உடனே நசுக்கி கொட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கிறதுனால அதோட எஃபெக்ட்னால அது பாதி உயிரோடு தான் இருக்கும். நீங்கள் கையாலேயோ இல்லை கை ப்ளஸ் வந்துட்டு மேலே ஒரு கவர் போட்டு நீங்கள் அட்டையை ஏதாவது வச்சுருந்தா அப்படி நீங்கள் தேய்ச்சி விடணும். கையால் வந்து பண்ணக்கூடாது. கைக்குள்ளே வந்து ஒரு க்ளவுஸ் மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட ஓகே. இல்லை அப்படின்னா காலால் வந்து செப்பல் போட்டிருந்தீங்க அப்படின்னா காலால் வந்து நசுக்கி எடுத்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு என்ன தான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தி நம்ம ஸ்ப்ரே பண்ணாலுமே அடுத்த நாள் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் செடிகளை போய் செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது நீங்கள் அடுத்த நாளுமே அந்த எறும்புகள் கொண்டுட்டு போய் அந்த மாவு பூச்சிகளை வைக்க தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் திரும்பவும் அடுத்த நாள் வந்து 3 நாளுக்கு தொடர்ந்து வந்துட்டு முதல் நாள் நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். 2வது நாள் 3வது நாளும் நீங்கள் நார்மல் தண்ணியை கொண்டு நல்லா ஃபோர்ஸாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது தான் உங்களோட செடிகள்லேருந்து அது மொத்தமாகவே ரிமூவ் ஆகி போகும். அந்த செடிகளில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க எல்லா செடிகளுக்கும் முடிஞ்சளவு நீங்கள் நார்மல் தண்ணி வச்சு மேலே எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. நல்லா ஃபோர்ஸாக வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணிகளில் வச்சு அடிக்கும்போது அந்த தண்ணிகளுக்கு இந்த பூச்சிகள் வந்து ரொம்ப அலர்ஜி. ஏன்னா தண்ணினாலே அந்த பூச்சிகளுக்கு ரொம்பவே அலர்ஜி தான். ஸோ அதனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற வாட்டர் இன்னும் கொஞ்சமே நம்ம கூலிங்காக இருக்கிற வாட்டர் மாதிரி அடித்தோம் அப்படின்னா அதுகளுக்கு இன்னுமே அலர்ஜி. அது உடனே வந்துட்டு அதில் சாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 1 2 வேணால் சாகாமல் இருக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அது கண்டிப்பாக இறந்துடுங்க. இந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்தினதுக்கப்புறமா 2 நாட்களும் நீங்கள் வந்துட்டு நார்மல் தண்ணி வச்சு நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் தரையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மாவு பூச்சிகள் தரையில் இருக்குதா அப்படின்றது ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் காலால் வந்து அதை நசுக்கி விட்டாலே அது போதுமானது. 2 நாளுமே நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே நீங்கள் போய் பார்க்கும்போது உங்கள் செடிகளில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. அது அன்னைக்குமே நீங்கள் வந்துட்டு நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துட்ருக்க செம்பருத்தியை பார்த்தாலே தெரியும், மாவு பூச்சி வந்து தாக்குதலான அந்த செடிகளையும் அதை சரி பண்ண இந்த செடிகளையுமே நீங்கள் நல்லாவே பாருங்கள். ஸோ இதுலேயுமே மாவு பூச்சிகள் தான் இருந்தது. நம்ம அந்த ஃபெர்டிலைசரெல்லாம் பயன்படுத்தினதுக்கப்புறமா அதில் நிறைய முட்டுக்களும் பூக்களும் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்மர் சீசன்லேயுமே தான் நம்ம பண்ணி இவ்வளோ பூக்களையுமே நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு செம்பருத்தி செடியிலையுமே வந்துட்டு பூக்கள் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. அருமையான பூக்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு நிறைய பூக்கள் முட்டுக்கள் இந்த செம்பருத்திகள்லாம் எப்படி வச்சது அப்படின்றது அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணி தான் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கண்டிப்பாக வந்து வீடியோவாக போடுறேங்க. 2 நாள் வந்துட்டு நீங்கள் நார்மல் வாட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் 30 ml பஞ்சகாவியம் போட்டு 1 லிட்டர் வாட்டர்லாம் நீங்கள் நல்லாவே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து செடிகளுக்கு உரமாக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இப்படி வந்து நீங்கள் பஞ்சகாவியங்கள்லாம் செடிகளுக்கு முட்டு இடத்துல பூ வைக்கிற இடத்துல செடிகள் முழுவதும் நல்லா நனையிறது போல் நீங்கள் பஞ்சகாவியம் ஸ்ப்ரே வந்துட்டு பண்ணி கொடுக்கணும். முதல்ல நம்ம பண்ண ஸ்ப்ரே வந்துட்டு ரைஸை வந்து ஊற வச்சு அந்த புளிச்ச தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். 2வது நாள் பச்சை தண்ணியை வைத்து ஸ்ப்ரே பண்ணணும். 3வது நாள் நீங்கள் பச்சை தண்ணியை வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணணும். 4வது நாள் நீங்கள் பஞ்சகாவியம் வந்துட்டு அந்த தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். இந்த 4 நாளுமே நம்ம பண்ண ஸ்ப்ரேக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் ஆகாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 5வது நாள் வந்துட்டு வேப்பெண்ணெய் வந்துட்டு நீங்கள் நீம் ஆயில் அந்த ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட செடிகளோட க்ரோத்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த நீம் ஆயில்னால் மாவு பூச்சிகளோட தொல்லைகளும் இருக்காது. நம்ம பண்ண ஸ்ப்ரேனாலையும் எந்த பூச்சிகளும் இனிமேல் வராது. நம்மளோட ஒரு ஹைபிஸ்கஸ் செடியும் நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறமா என்னோடய செடிகளில் நிறைய ஒரு நல்ல ரிசல்ட்டுமே கொடுத்துருந்தது. ஸோ நீங்கள் முட்டுகள் பூக்களை நீங்கள் நல்லா கண்கூடாவே பார்க்க முடியுது. நான் 2-3 இடத்துல ஸ்ப்ரேயரை வந்துட்டு நான் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ நான் அந்த பஞ்சகாவியத்தை நான் அடிக்கிறதுக்கு மிஸ் பண்ண அந்த வீடியோஸ்லாம் அதில் வந்துட்டு எடுக்க முடியலை. ஸோ அதை என்னால் காட்ட முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ்லேயாவது நான் அந்த பஞ்சகாவியங்களை வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் கட்டாயமாக காட்டுறேன்.
பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு டிப்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங்.